வீடு ஷிஃப்ட் பண்றதுனாலே எல்லாருக்கும் பெரிய தலைவலி தான். ஆனா சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதை சேஃபா பேக் பண்ணி மூவ் பண்ணி கொடுக்கறாங்க. சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், உங்கள் பொருள் எங்கள் பாதுகாப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் பிரதானமான ரன்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன்வே 12, இன்னொரு ரன்வே 07. இந்த 12ஓட எண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பரங்கி மலையில் வந்து போய் முடியும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அந்த மலையே நீங்கள் வெட்டி எடுக்கணும், வாய்ப்பு இல்லை. அது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஹிஸ்டாரிக்கல்ங்கிறதுல ஒரு மலை கடுமையான மழை நம்ம 2015 வந்தது இல்லையா? ஏர்போர்ட் ஒரு 4 நாள் மூடி இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன் மூடி இருந்தாங்க? ஏன்னா நம்ம ரன்வேக்குள்ள வந்து அடையாறு ஓடுது சார். அதேதான் ரன்வேக்குள்ள அடையாருக்கு மேலே தான். சரி, கரெக்ட். அடையாருக்கு மேலே தான் வந்து ரன்வேயை கட்டியிருக்கோம். நீங்க என்னன்னா இந்த ஏர்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் ரன்வே ஓகே, இந்த செகண்ட் ரன்வே இருக்கு இல்லையா 07, அதுவே ஒரு பெரும் குற்றம். ஓகே, அது இட்ஸ் சின். அது வந்து நீங்க ஒரு அதெல்லாம் அநியாயம். நீங்க சென்னைக்கு வந்துடும், பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே டிராஃபிக் கடுமையான டிராஃபிக் இருக்கும்போது அந்த நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சுற்றிட்டு இருக்கணும். சுற்றிட்டு இருந்துட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து லேண்ட் பண்ணணும். ஸோ ஒரு பைலட்டுக்கு டேக் ஆஃபும் லேண்டிங்கும் வந்து ரொம்ப 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 க்ரூஷியலான விஷயம். அது மற்ற டைமில் கூட எல்லாம் சமாளிச்சிடலாம், பட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பீரியட்ல பரந்தூரோ பன்னூரோ எண்ணூரோ ஓகே ஏதோ ஒன்று கண்டிப்பாக தேவையான்னு கேட்டால் தேவைதான். ஓகேவா? இதுக்கு அடுத்த கேட்டகரிஸ் வரும். இது வரும் நமக்கு சென்னைக்கு முதல் விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சென்னைக்கு விமான நிலையம் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவை. எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இருக்கிறத வச்சு ஓட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓட்டலாம், ஒரு 3 வருஷத்துக்கு ஓட்டலாம், அதுக்கப்புறமும் ஓட்டலாம். அது வந்து நொண்டி குதிரை மாதிரி அது பின்தங்கி தான் இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாம் பெங்களூர் கூடவும் சென்னை கூட நம்மள வந்து போட்டி போட முடியாது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சென்னையில் வந்து உங்களுக்கு ஃப்ளையிங் கிளப் முன்னாடி இருந்தது, இப்போ மாத்திட்டாங்க, ட்ரிச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். ட்ரை பண்ண நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளையிங்க்குன்னு போனா அப்போ சொல்லுவாங்க, வாப்பா நீ தான் வந்திருக்கியா, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நான் ரேக் பண்ணாங்க. நாங்கெல்லாம் வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா என்னோட ஃப்ளையிங் ஹவர்ஸ் எடுத்துருக்கேன் 15. நாங்கள் 3 வருஷத்துல அவனால 15 மணி நேரம் தான் பறக்க முடிச்சது. பிஸி ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பைலட் திருமிகு ராகவேந்தர் அவர்கள் அமர்ந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாமரை. சென்னைக்கு ஒரு புதிய ஏர்போர்ட் வேண்டும்ங்கிறது ஒரு பல ஆண்டு கனவு. 1999 இருந்தே இதற்கான முன்னெடுப்புகளை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1999 திமுக ஆட்சி ட்ரை பண்ணாங்க, அவங்களால பெருசாக பண்ண முடியல. 2006 திமுக ஆட்சி ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஒரு புதிய ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. பாமகவுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இடத்துல ஏர்போர்ட் கொண்டு வர முடியல. ஜெயலலிதா மேடமும் ட்ரை பண்ணாங்க, அவங்களாலையும் முடியலை. 2020 இந்த சமயத்தில் 1920 தான் வந்து பரந்தூருங்கிற இடத்த வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக கவர்மெண்ட் பரந்தூரை ஃபைனலைஸ் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டலாம் வந்து சொல்லி கிட்டத்தட்ட லேண்ட் அக்யூர்லாம் பண்ணி அவங்க கிட்ட லேண்டு கொடுக்க போகிற சமயத்தில் ஆட்சி மாற்றம். ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக வந்தார். அவர் தாவேக்காவுடைய கட்சி தலைவராக இருக்கும் காலகட்டங்களில் அவருடைய முதல் போராட்டமே வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தான் போராடினார். ஸோ நான் கடந்த காலங்களில் மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக முதல்வராக நான் வந்துட்டேன், நான் வந்து பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சட்டமன்றத்தில் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த பரந்தூர் திட்டமும் சென்னைக்கு ஒரு புதிய ஏர்போர்ட் திட்டமும் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கு. குறிப்பாக மீனம்பாக்கத்தை பற்றி, நான் பரந்தூருக்கு தாண்டி மீனம்பாக்கம் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். 1930s இருந்து, அதாவது சவுத் ஏஷியாவில் சென்னை தான் மிக முக்கியமான ஒரு விமான கேந்திரமாக இருந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஜப்பான் தோற்பதற்கு மிக முக்கியமான ஒரு கேந்திரமாக நம்ம சென்னை மீனம்பாக்கம் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு 4 டெர்மினல் இருக்குது, 2 ரன்வே இருக்குது. என்ன பிரச்சனை சார் மீனம்பாக்கத்தில்? என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் சென்னைக்கு ஒரு புதிய ஏர்போர்ட் வேணும்? இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே நம்மளால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா? என்ன பிரச்சனை இருக்குது மீனம்பாக்கத்தில்? மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் பிரதானமான ரன்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன்வே 12, இன்னொரு ரன்வே 07.
இந்த 1-2 எண்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் பரங்கி மலையில வந்து போய் முடியும். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த மலையவே நீங்க வெட்டி எடுக்கணும், வாய்ப்பு இல்லை. அது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஹிஸ்டாரிக்கல்ங்கிறதுல ஒரு மலை, அது மலையை வெட்டி எடுக்க முடியாது, வெட்டி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. இன்னைக்கு எடுத்துடலாம் சார், இன்னைக்கு மலையெல்லாம் வெட்டி எடுத்துலாம், வெட்டி எடுத்துடலாம். பட் ஸ்டில் அது பிராக்டிகலா அது வந்து ஒரு புனித மலையாக கருதப்படுது கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும். மலை ஜியாலஜிக்கலாவே அது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங், ஒரு மலையை வெட்டி எடுக்கிறது. அதுவும் இல்லாம ஹிஸ்டாரிக்கலாவும், அதாவது இந்தியாவுக்கான மேப் சர்வே வந்து பரங்கி மலையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கலாவும் ரிலீஜியஸாவும் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு முக்கியமான ஸ்பாட் அது. இன்னொன்று மலைங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த 1-2 ரன்வே சொன்னா இல்லையா, 2வது ரன்வே போட்டிருக்காங்க. இது வந்து சென்னையில பாத்தீங்கன்னா பேரலல் ரன்வே கிடையாது, கிராஸ் ரன்வே. ஓகே, 2 ரன்வேஸ், ஒரு ரன்வே 07 இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொன்னு 07 லெஃப்ட் 07 ரைட்னு பேரலான ரன்வேஸ் கிடையாது. இது 07 இப்படி போகுது அப்படின்னா வந்து 1-2 இப்படி போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராஸான ரன்வே. ஓகே, இந்த ரன்வேயை வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோட திசையை வச்சு நமக்கு வந்து ஒரு விமானத்தை வந்து தரை இறங்குவதற்கும் மேல் எடுப்பதற்கும் காற்று தேவை. எதிர்காத்து தான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமானது. எதிர்காத்து இருந்துச்சுன்னா அந்த எதிர்காத்தோட இதுல போய் அழகா லேண்ட் பண்ண முடியணும். ஸோ அந்த காற்றோட திசைக்கு ஏற்ற போலதான் நீங்க ரன்வேயோட திசையை வந்து நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஜியோமெட்ரி பாக்ஸ்ல ப்ரொட்ராக்டர்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஒரு செமி சர்க்கிள்ல. அதுல பாத்தீங்கன்னா 0 1 2 3 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். அப்போ 2 ப்ரொட்ராக்டரை நீங்க வந்து பக்கத்துல வச்சீங்கன்னா ஒரு 360 டிகிரி அது. அப்போ ஒரு ரன்வேயை நீங்க வந்து 06 ஐ மீன் ஒரு இந்த பக்கம் ஒரு நம்பர், இந்த பக்கம் ஒரு நம்பர்ல இருக்க மாதிரியான ஒரு இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இது பண்ண முடியும். அது எப்படின்னா வந்து காற்று எங்கே ப்ரிடாமினண்ட்டாக எந்த திசையில் காற்று வருதோ இது வருதோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இந்த பக்கம் இறக்கி விடுவாங்க, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இறக்கி விடுவாங்க. மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வந்து பகலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைமில் வந்து பீச்சு காற்று இருக்கும், இன்னொரு பக்கம் லேண்டு காற்று இருக்கும். உங்களுக்கு நிலத்திலேருந்து காற்று வரும்போது ஒரு திசையில் இறக்கி விடுவாங்க. அதே சாயங்காலத்துக்கு மேலே வேற பக்கம் காற்றோட திசை மாறும். காற்றோட திசை மாறும்போது இந்த பக்கம் இதில் இறக்கி விடுவாங்க. ஸோ பேசிக்காக சென்னையோட ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி லிமிட்டு முடிஞ்சிருச்சு. சாச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து பேசஞ்சர் ஹேண்ட்லிங்க்கு சாச்சுரேட் ஆயிடுச்சா இல்லை கார்கோக்கு சாச்சுரேட் ஆயிடுச்சா? நீங்கள் பேசஞ்சர் கார்கோங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பைலட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறது, நீங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விமானத்தை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ராயப்பேட்டா இல்லை இதில் ஜாம்பசாரில் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு பெங்களூர் ஹைவேல இல்லை வந்து இதில் 4 வேஸில் வண்டி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நிச்சயமாக ஹைவேஸில் ஓட்ட தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக போகலாம். ராயப்பேட்டாவோ ஜாம்பசாரோ ரொம்ப ஹெக்டிக் டிராஃபிக்காக இருக்கும், நகர்த்த கூட முடியாது, லிட்ரலாக நகர்த்த கூட முடியாது வண்டி. எக்ஸாக்ட்லி இதே சிச்சுவேஷன் தான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் நடக்குது. உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் செக்ஷன் ரன்வே. உங்களுக்கு அது இந்த கிராஸ் செக்ஷன் ரன்வேங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு சிக்னல், ஒரு நம்ம தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரியான ஒரு சிக்னலில் இந்த பக்கம் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் விடுவாங்க, அந்த பக்கம் வண்டி நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் விடுவாங்க. சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் போவோம். இமேஜின் சிக்னலே இல்லாமல் எல்லா வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பதட்டமான டீடியஸான ஒரு நிலை இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட சென்னை ஏர்போர்ட் அந்த மாதிரியான ஒரு இமேஜினரி சினாரியோ நான் சொல்றேன். நான் ஒரு புரிதல். பைலட்டால ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அது. பைலட்டால ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல பைலட்டால ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு, இதுவரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியால உலகத்துல மற்ற ஏர்போர்ட்டை காட்டிலும் சென்னை ஏர்போர்ட் கொஞ்சம் பைலட்டுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. ஓகே, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. உங்களுக்கு வந்து மிகவும் ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் என்னன்னா ஆபத்தான சிச்சுவேஷனுங்கிறதுனால பண்ணுங்க ஃப்ளை பண்ணுங்கன்னு விட்டுட்டு இருப்பாங்கனாலும் விட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கிறதுக்காக இதோட லோடை வந்து வேற இடத்துல தான் வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். எதுக்கப்போ அங்கே போனால் வந்து பயங்கர டிராஃபிக்கான இது நம்ம வேற இடத்துல வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, பாரிஸ் கார்னரில் போய் உள்ளே போய் வாங்கலாமா இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு மால்லையே இதிலே போய் வாங்கலாமா? எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? விலை வந்து கம்மியா இருக்கும். பட் ஆனா அங்க போய் நடந்து உள்ளுக்குள்ள வெயில்ல இதுல போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு அதுக்கு பக்கத்துலயே வாங்கிடலாம் இது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஏர்போர்ட்டோட இதுவும் கிட்டத்தட்ட அதுதான்.
அதோட கொள்ளளவு முடியும் போது இல்லை இன்னும் ஃப்ளை பண்ண நம்மளால புஷ் பண்ண முடியாது. ஓகே சார். சார் கிட்டத்தட்ட வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு. அது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட இடம். பல்லாவரம் சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா? என்ன சார் பிரச்சனை இருக்காங்க? எத்தனை 1000 வீடுங்க. ஆக்சுவலாக என்னன்னாங்க, உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்லுவோம். ஓகே. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டில் 2 வகையானது. ஒன்று ப்ரௌன்ஃபீல்டு, இன்னொன்று கிரீன்ஃபீல்டு. ஓகே. ப்ரௌன்ஃபீல்டு வந்து என்னன்னா வந்து ஏற்கனவே அதை சுற்றி இருக்க பல கட்டடங்கள், பல அப்டிக்கல்ஸஸ் இதெல்லாம் இருக்கிறதால குண்டுக்குள்ளே சிரிக்கிட்டு இருக்க ஒரு மிருக மாதிரியான ஒரு இதுதான் வந்து ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட். ஓகே. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதாக இருக்கும். நீங்கள் பேசிக்காக ஒரு பைலட்டோட ட்ரைனிங்கில் முதல் விஷயமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இன்கேஸ் நீங்கள் விமானத்தை எடுத்த உடனே ஒரு இன்ஜின் ஃபெயிலியரோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம திரும்ப அதோட கண்டினியூஸாக ஃப்ளை பண்ண முடியாது. இமீடியட்டாக லேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் விமானத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகுறீங்க, ஓடுதளத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகுறீங்க. டேக் ஆஃப் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோளாறு வந்துச்சுன்னா அன்றைக்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ரன்வேல 012 ஒரு 07 ரன்வேல நான் வந்து டேக் ஆஃப் ஆகுறேன். டேக் ஆஃப் ஆன உடனே எனக்கு வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 30 degrees to the left or 30 degrees to the rightல நான் வந்து பார்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி பக்கத்தில் இருக்க பைலட்டை பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி டேக் ஆஃப்ல ஆன உடனே பிரச்சனையாச்சுன்னா நம்ம 30 degrees to the left or 30 degrees to the right வந்து லேண்ட் பண்ணுவோன்னு. நீங்கள் சென்னை விமானத்தை இதில் வந்து 07 தான் டேக் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஜின் கோளாறு வந்துடுது. 30 degrees to the left லேண்ட் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. நேராக எங்கே மோதுவீங்க? மலையில் மோதுவீங்க, பரங்கி மலையில். ஓகே. அப்போ சரி, இல்லை நான் ரைட்டில் லேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எங்கே? திரிசூல மலை இருக்குது பக்கத்தில். திரிசூல மலை இல்லை, கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சேருவீங்க. போது எவ்வளோ ஒரு டிசாஸ்ட்ரஸான ஒரு விஷயம். இதுதான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல சார். அகமதாபாத்தில் நடந்துச்சு. ஆமாம், அகமதாபாத்தில் நீங்கள் டேக் ஆஃப் ஆகி உங்களுக்கு 7வது செகண்ட்ல இன்ஜின் ஃபெயிலியர். ஆமாம், இன்ஜின் ஃபெயிலியரை அந்த அகமதாபாத் வந்து ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டாக இருந்தால் உயிர் சேதங்கள் அந்த இடத்துல நடந்திருக்காது. அழகா வேற இடத்துல இல்ல ஏர்போர்ட், ஏன்னா ஒரு பெரிய பில்டிங்ல சொருவுன ஏர்போர்ட், ஹாஸ்பிடல் இது மெடிக்கல் காலேஜோட இது ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல் மேல சொருகுறாங்க, இது பண்றாங்க, கீழே விழுது. ஓகே. அத்தனை ஃபியூவல்ஸ், கேலன்ஸ் இதோட. இமேஜின் இஃப் இட் இஸ் அ கிரீன் ஃபீல்டுனா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து எந்தவித பில்டிங் அப்டக்கல்ஸும் இருக்காது. வயல்வெளியோ இல்ல கிரீன் ஃபீல்டோ. கிரீன் ஃபீல்டுங்கிறது வந்து கிரீன் ஃபீல்டுனா என்னங்க? வயல்வெளி தான், கட்டடம் இல்லாத ஒரு திறந்த வெளி. திறந்த வெளியில நீங்க லேண்ட் பண்றீங்கன்னா மேபி விமானத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆகலாமே தவிர வெளியே உள்ளவங்களுக்கு எதுவுமே ஆகாது. இது லாஜிக்கா? அப்போ நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இம்மீடியட் இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி ஐ ஹேவ் டு லேண்ட், ஐ கேன் லேண்ட் இட் ஆன் த, எங்க லேண்ட் பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு திறந்த வெளி இருந்துச்சுன்னா திறந்த வெளியில லேண்ட் பண்ணலாம். சரி, இது வந்து 07. ஓகே. 1-2 இன்னொரு கிராஸ் ரன்வே இருக்கு. அந்த ரன்வேலேருந்து நீங்க எடுத்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக ஒரு இது வருது. எங்கே லேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரேடியன்ட் ஹோட்டலில் என்ன, ட்ரைடன் ஹோட்டல் மேலே தான் விழும். அது நங்கநல்லூரில் விழும். ஆமாம். அந்த இடத்த இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. சரி, இந்த பக்கம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பொழிச்சலூர், இந்த பக்கம் பம்மல் ஒரு எத்தனை ஆயிரம் குடும்பங்க இருக்கும் இந்த பக்கம். கச்சக்கன்னு இருக்க ஏரியாஸ் அது. அந்த இடத்துல லேண்ட் பண்ணது போனோம்னா இருக்கிற வீடுங்க மேலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீடுங்க இருக்கும், இது இருக்கும். அந்த வீடுங்க மேலே தான் அது வந்து புத்துன்னு லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். ஸோ மற்ற கண்ட்ரோல் இல்லாமல் விழும்போது. சொல்லுங்க. ஸோ சென்னை ஏர்போர்ட் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஏர்போர்ட்டாக தான் இருக்கா? ஏர்ஃபீல்டாக இருக்கு. அதாவது பாதுகாப்பு இல்லாமல் முக்கால்வாசி வி ஆர் ட்ரெயின் டு ஆப்ரேட் இன் சேஃபர் திங்ஸ். ஆனால் இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஜாம் பஜார்லயோ ராயப்பேட்டாலேயோ ஓட்டுறதுக்கு, பெங்களூர் ஹைவேஸ்ல உங்களுக்கு ஒரு ஹைவேஸ்ல உங்களுக்கு ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஆப்போசிட்ல வண்டி வராது, அழகாக இந்த பக்கம் ஓரம் கட்டலாம், 4 லேன் இருக்கு, இது இருக்கு, நீங்க விபத்தை எவ்வளோ தவிர்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு கச்சகச்சன்னு மாதிரியான ஒரு ஏரியால தவிர்க்க முடியுமா? முடியாது. ஓகே சார். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் சென்னையில் வந்து ஒரு 4 இடத்த வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்பூர். அதில் வந்து படாலம், திருப்பூர் ரூல்ட் அவுட்டு. தாம்பரம் ஏர்பேஸ் இருக்குது, பக்கத்துலேயே வந்து கல்பாக்கம் இருக்குது. ஒன்று பரந்தூர், இன்னொன்று பன்னூர். பன்னூரை விட பரந்தூர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த அப்டக்கல்ஸ் நிறைய இருக்குது பன்னூரை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பங்கள் நம்ம இங்கிருந்து அப்ரூவ் படுத்துற மாதிரி இருக்கு. பரந்தூரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 குடும்பம் இருக்கு. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வெஸ்ட்லையுமே ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு சார்.
அதாவது சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாய நிலங்களை வந்து பாதிக்காத வகையில நாங்க வந்து ஏர்போர்ட் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. பரந்தூர்லயும் விவசாய நிலம் இருக்கு, பன்னூர்லயும் விவசாய நிலம் இருக்கு. விவசாயம் பாதிக்காம எங்க தான் சார் இந்த ஏர்போர்ட் கொண்டு வர முடியும்? தப்பு இல்லை. உங்களுக்கு அங்கே ஒரு ரன்வேக்கான மெயின் இதுக்கான ஸ்கிரிப்ட்ஸோ, அதாவது என்ன விஷயம், நாங்கள் இவங்க வந்து எல்லாரும் ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன், இது பண்ணுறேன். ஏர்போர்ட்னா நீங்கள் நினைக்கிற ஒரு டெர்மினல்ஸஸ் பெரிய பெரிய மால் மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஏர்போர்ட் இஸ் நத்திங் பட் அ பிக் ஃபேன்சி மாலா, அதோட மாலை வர கான்செப்டுக்காக இதுக்காக தான் பண்ணுறாங்க, இங்கேயே பண்ண முடியாது. அது இல்லை. we need லைக் ஏர்போர்ட்டுக்கு எங்களுக்கு பேசிக்காக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங் லென்த்தி ரன்வேஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள். டேக் ஆஃப் ஆகுது, திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா திரும்ப அதே இடத்துல லேண்ட் பண்ணி திரும்ப கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு அந்த இடத்துல இல்லாமல் என்ன பண்ணலாம்னா அடுத்தது இம்மீடியட்டாக டாக்ஸி வேக்கு இதுக்கு திருப்பிடணும். அடுத்த இது வரதுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. முதல்ல அதோட நீளம், அடுத்தது அதோட அகலம். நீளமும் அகலமும் தேவை. இங்க வந்து நீளத்தையும் கூட்ட முடியாது, அகலத்தையும் கூட்ட முடியாது. நீளமும் அகலமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்னா, இன்னொன்று பேரலாக இருந்துச்சுன்னா, 2 நீளமான 2 அகலமான ரன்வேஸ் இருந்துச்சுன்னா அதுதான் பேசிக்கா முக்கிய இது. ஓகே. மற்றபடி உங்களுக்கு வந்து பில்டிங் இருக்கு, பில்டிங் இல்லை, அது வந்து ஏசி போட்டிருக்கு, ஏசி போடலை, இதெல்லாம் வந்து விஷயம் இல்லை. முதல் விஷயம் we need what? நீளமான அகலமான நீளமான ரன்வே. ரன்வேக்கு அடுத்தது என்ன ஆகும்னா வந்து சுற்றி எந்த வித அப்டக்கல்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து உத்தமம். அப்டக்கல்ஸ் இருந்தால் என்ன ஆகும், அது வந்து நமக்கு வந்து லேண்டிங் சிஸ்டத்தில் வரும்போது இது பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டெரைன்ஸஸ் இருக்கும்போது பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆபத்தான விஷயம்தான் அது. உங்களுக்கு மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா கேட் 1 தான் இருக்குது. சிஏடி கேட் 1 கேட்டகரிஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். மழை காலத்தில் வெளிச்சம் உங்களுக்கு போதுமான வெளிச்சமோ பார்வையோ இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களால் பார்க்க, ஒரு பைலட்டால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதுங்கிறத பொறுத்து தான் மீதியை வந்து அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கைட் பண்ணும். ஓகே. எந்த ஹைட்டு வரைக்கும் நம்ம ரொம்ப கீழே தாழ்வாக இறங்கிட்டோமா இல்லை கொஞ்சம் மேலாக ஏறுறோமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஐஎல்எஸ் சிஸ்டத்தில் பேஸ் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் வரும் அப்ரோச். ஒரு ரன்வே எப்படி இருக்குன்னா, ஒரு ஏரோப்ளேன் இப்படி செங்குத்தாக வந்தால் இப்படி ஆகிடும், இல்லை தாழ்வாக வந்தால் கீழே முன்னாடி எங்கேயாச்சும் விழுந்துடும். ஸோ அப்போ அது ஒரு கரெக்டான ஆங்கிளில் கொண்டு வந்தால் தான் இப்படி லேண்ட் பண்ண முடியும். அப்போது அந்த கரெக்டான ஆங்கிளில் கொண்டு வரதுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து நிறையா வந்து சிஸ்டம்ஸ் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் ஓகே அப்படிங்கிறத லைட்டில் இதில் கரெக்டான இதில் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம், இது பண்ணுவோம். அந்த லேண்டிங் சிஸ்டத்துக்கான இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சென்னையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேட் 1 கேட்டகரிஸ். அதாவது மினிமம் 550 மீட்டருக்கான விசிபிலிட்டிஸ் தான் இருக்கிறதுல தான் ஆப்ரேட் பண்ண முடியும். 0 விசிபிலிட்டியில் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்ரேட் பண்ண முடியாது. வேறஸ் இன் பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி புது விமான நிலையங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேட் 3 வச்சுருக்காங்க. நீங்கள் 0 விசிபிலிட்டிஸ், அப்சல்யூட் கடுமையான மழை. நம்ம 2015 வந்தது இல்லையா, ஏர்போர்ட் ஒரு 4 நாள் மூடி இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன் மூடி இருந்தாங்க? ஏன்னா நம்ம ரன்வேக்குள்ள வந்து அடையாறு ஓடுது சார். அதே தான் ரன்வேக்குள்ள அடையாருக்கு மேலே தான். சரி, கரெக்ட். அடையாருக்கு மேலே தான் வந்து ரன்வேயை கட்டியிருக்கோம். நீங்க என்னன்னா இந்த ஏர்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் ரன்வே ஓகே, இந்த செகண்ட் ரன்வே இருக்கு இல்லையா 07, அதுவே ஒரு பெரும் குற்றம். ஓகே, அது இட்ஸ் சின். அது வந்து நீங்க ஒரு எல்லாம் அநியாயம். கேட் 1க்கும் கேட் 3க்கும் என்ன சார் வித்தியாசம்? கேட் 1 கேட் 3 கேட் அதான் அந்த லேண்டிங் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து லேண்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு விசிபிலிட்டிஸ், எந்த விசிபிலிட்டிஸ் உங்களால ஆப்ரேட் பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னால ஒரு 500 மீட்டர் இல்லை 550 மீட்டருக்கு என்னால் பார்வை இருக்கு, அதுக்கு அது வரைக்கும் நான் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே பார்க்க முடியலன்னா இந்த கேட்டகரிக்குள்ளார இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லேண்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேட் 1ல் வரும். உங்களுக்கு கேட் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் 0 விசிபிலிட்டி. ஓகே, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. கொடைக்கானலில் போனீங்கன்னா சில டைம் பக்கத்தில் இருக்கவங்களே தெரியாது இல்லையா, அந்த மாதிரியான சிவியரான ஒரு பனிமூட்டம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கேட் 3 லேண்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் காட்டும், இது காட்டும். என்னோட 2 அடிக்கு முன்னாடி தாமரை இருக்கு, தாமரைங்கிறது இல்லை, ஒரு ஆள் இருக்காரு, அப்போ அது லேண்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். ஓகே ஓகே. அதனால 2015 கேட் 3ங்கிறது அட்வான்ஸ்டான லேண்டிங் சிஸ்டம். அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால்
இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ கேட் 3ங்கிறதா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ளஸ் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவீங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் அ பைலட். இது சேஃப்டி சேஃப்டி ரீசன்ஸ் ILS. அடுத்தது வந்து ரேடார் டெக்னாலஜிஸ். உங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற ரேடாரோட இதை விட உங்களுக்கு இன்னும் நியூ ஏர்போர்ட்ல உங்களுக்கு வந்து ஈஸியாக. ஓகே சார், நான் வந்து ஒரு பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியாக கேட்கல, ஒரு பைலட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன். நாம் வந்து பெங்களூர் ஹைதராபாடை கம்பேர் பண்ணும்போது பைலட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கா? பெங்களூரையும் ஹைதராபாடையும் கம்பேர் பண்ணும்போது எத்தனை வருஷம் நம்ம பின்னாடி இருக்கும்? ஓகே, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தை கம்பேர் பண்ணும்போது சென்னை ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரு பைலட்டோட டியூட்டி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறதுலேருந்து லிக்ஸஸ் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கோட டியூட்டி இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு வரேன். இது லெக் A. ஓகே. லெக் B சென்னையிலேருந்து நான் சிங்கப்பூர் போகிறேன். லெக் C சிங்கப்பூர்லேருந்து திரும்ப நான் ஹைதராபாத்துக்கோ இல்லை இதுக்கோ வரேன், டெல்லி போகிறேன். லெக் D டெல்லியிலிருந்து பாம்பே போகிறேன். இது என்னுடைய ஒரு நாளுக்கான வேலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வரது பார்க்கும்போது எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஒரு ரன்வே தான் இருக்குது. அப்போது இங்கே வந்து லேண்ட் பண்ணும்போது டிராஃபிக் ஜாம்ஸ், நமக்கு ரோட்டில் எப்படி டிராஃபிக் ஜாம்னு சொல்கிற மாதிரியே ஏரில் டிராஃபிக் இது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் போட்டு விட்ருவாங்க. நீங்கள் சென்னைக்கு வந்துடும், பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே டிராஃபிக் கடுமையான டிராஃபிக் இருக்கும்போது அந்த நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சுற்றிட்டு இருக்கணும். சுற்றிட்டு இருந்துட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து லேண்ட் பண்ணணும். ஸோ ஒரு பைலட்டுக்கு டேக் ஆஃபும் லேண்டிங்கும் வந்து ரொம்ப 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 குரூஷியலான விஷயம். அது மற்ற டைமில் கூட எல்லாம் சமாளிச்சிடலாம், பட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பீரியடில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் ரொம்ப நுணுக்கமான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏகப்பட்ட மேத்தமேட்டிக்கல் விஷயங்கள் உள்ள ஓடிட்டு இருக்கும், கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன ஆகும்னா டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும்போது கச்ச 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 கச்சன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து காதை வந்து நீங்க வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்காணிப்புல அது என்ன சொல்றது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கவனிச்சுட்டு இமேஜின் பண்ணிட்டு இருக்கணும். யார் யார் எங்கெங்க இருக்காங்கிறது உங்களால கண்ணில் பார்க்க முடியாது. அவங்க சொல்ற காதுல வர விஷயத்தை கேட்டுட்டு நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருக்கணும். இந்த காதில் ஒரு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவியேட் பண்ணுறோம், நேவிகேட் பண்ணுறோம், கம்யூனிகேட். இந்த தேர்ட் கேட்டகரி கம்யூனிகேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? கஷ் புஷ் கஷ் புஷ் ஐயா இங்கே வந்துட்டா இதான் கஷ் புஷ் புஷ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் டிராஃபிக்கில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஏரோப்ளேனில் இருக்கவங்களும் ரேடியோ கூட கீழே இருக்க டவர் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு எல்லாரும் நான் பல்லாவரம் மலைக்கு மேலே சுற்றிட்டு இருக்கேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எண்ணூர் கழிமுகத்துக்கு மேலே திரும்ப போகிறேன். நான் வந்து அடையார் அந்த ரிவர் பேங்க் அது போய் சேரும் இல்லையா அந்த இடம், லைட் ஹவுஸ் பக்கத்தில் திரும்ப போகிறேன். நான் இந்த பக்கம் ரைட் டர்ன் எடுக்க போகிறேன். நான் இத்தனை அடியில் ஹைட்டில் இருக்கேன்னு ஒருத்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. இது எல்லாத்தையும் நீங்கள் காதில் கேட்டுட்டு இருக்கும்போது இதோட லோடே ஜாஸ்தி உங்களுக்கு. ஓகே. இதோட லோடு ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம பாட்ட இந்த இடத்துல ஹோல்டிங் பேட்டர்ன் நின்றுட்டே இருக்கணும். எனக்கு ஒரு இன்சிடென்ட், நான் ட்ரைனிங் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணும்போது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு பிஸி பீரியடை வந்தது. ஸோ அப்போ என்னன்னா வந்து பெரிய ஏர்கிராஃப்ட்லாம் வரும்போது ட்ரைனிங் இதில் நீங்கள் வந்து இந்த ஹோல்டிங்கில் நில்லுங்க, இந்த ஹோல்டிங் பேட்டர்ன் ஜென்ரல் ஃப்ளையிங் ஏரியாவில் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருங்க, திரும்ப உங்களுக்கு டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. நான் மாணவ பைலட்டாக இருக்கிறதால நான் அந்த பக்கம் நின்று இது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு கூப்பிட்றதுக்கு மறந்துட்டாங்க. சரி. நான் பாட்டுக்கு எனக்கு திரும்பி கால் பண்ணலாமா கம்யூனிகேட் பண்ணலாமான்னா அது ஒரு பதட்டம் இருக்கும். ஓகே. ஏன்னா ஏற்கனவே இத்தனை பேர் 10-15 பேர்த்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, வரதுக்கு இது பண்ணுறது. இதுக்கு ஊடால நான் கால் பண்ணி இது பண்ணி சொல்லணும், ஐயா நான் இங்கே பறந்துட்டு இருக்கேன், என்னை மறந்துடாதீங்க, என்னை கொண்டு போய் இது பண்ணுங்கன்னு ட்ரை பண்ணுறோம். வி couldn't able to get. அப்போ உங்களுக்கு பதட்ட நிலை வந்து ஜாஸ்தி. ஏன்னா நான் ஃப்ளையிங்கு, என்னோட பெட்ரோலு, என்னோட ஃப்ளைட் டைமிங்கு, ஏன்னா நான் கொண்டு வந்து இறக்கினா தான் அடுத்த இவங்களுக்கு ஃப்ளை பண்ண முடியும் இது பண்ண முடியும். ஸோ சிமிலர்லி இந்த மாதிரியான ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த லெக் ABC இது சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது என்னை எங்கள் ஹோல்டிங் பேட்டர்னில் இதில் வந்து போட விட்டாங்க. டைம் இல்லை. சரி திரும்ப கொண்டாந்து எனக்கு பர்மிஷன் வாங்கி கிடச்சி உள்ளே வந்து லேண்ட் பண்ணுறேன். லேண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் எக்ஸிட்டுக்கு வரணும், டாக்ஸி வேக்கு வரணும். டாக்ஸி வேக்கு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே இருக்கணும். டாக்ஸியில் நீங்கள் ரன்வேலேருந்து இறங்கினதுக்கப்புறம் கிளியர் பண்ணி கொஞ்சம் தூரம் வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கான எந்த ஏரியா அப்படின்ட்டு ஒரு பெரிய விமானம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு அந்த பக்கம் பார்க்கிங் பே கிடைக்காது, ஓகே ஏரோ பிரிட்ஜஸ் இருக்காது. ஸோ ஏரோ பிரிட்ஜுக்காக வெயிட் பண்ணுவோம். ஏரோ பிரிட்ஜஸ் கிடைக்கல, இது கிடைக்கலனதுக்கப்புறம் என்ன நீங்கள் நிற்கிற இடத்துல நில்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு பஸ்ஸு ஒன்று சொல்கிறோம், பஸ்ஸில் வந்து இறங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க, மாறிக்கோங்கம்பாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா நான் ஆஸ் அ பைலட்டாக அந்த பஸ்ஸில் இருந்து இந்த இதுலேருந்து இறக்கி என்னோட இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடுன்னு ஓடணும். இப்போ எங்கே இறங்கியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1ல இறங்கியிருப்பீங்க. 1லேருந்து எங்கே போனால் எனக்கு அடுத்த டியூட்டி எங்கே இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. டெர்மினல் 4 போடணும். டெர்மினல் 4க்கு ஓடுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட் டியூட்டியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் எங்கே வந்துச்சு, என்ன இதில் ஆல்டிடியூடில் வந்துச்சு, எல்லாத்தையும் உட்காந்து ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு 147 விமான பயணிகள் வந்தாங்க, 147 பேரும் சேஃபாக இறக்கி விட்டாச்சு. இந்த ஒரு ரிப்போர்ட்டை இதெல்லாம் பண்ணிட்டு டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 4 போகணும். நான் டெர்மினல் 4க்கு குடுன்னு ஓடி போயிட்டு என்ன பண்ணணும், அங்கே வந்து திரும்ப வந்து செக்யூரிட்டி செக்இன் பண்ணணும். செக்யூரிட்டி செக்இன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெடிய கியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மற்றவங்களெல்லாம் ஒரு நின்றுக்கலாம், பட் ஸ்டில் பைலட்ஸுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே ஈஸியாகவே போய்க்கலாம். வேற ஒரு கவுண்டர் இருக்குன்னா அந்த கவுண்டருக்கு போயிட்டு திரும்ப செக்இன் பண்ணிவிட்டு பேகேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு நான் அங்கே அடுத்த இதுக்கு போவேன். போய் பார்த்தா மறுபடியும் இதை பெட்ரோல் போடுறதுக்கோ இது போடுறதுக்கோ பார்த்தா டேங்கர் லாரி வந்து அந்த இடத்துல போட்டுட்ருக்காங்க. இது வர்றதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஸோ டேங்கர் லாரி வந்து இதில் பெட்ரோல் போடுறதுக்கு டிலே ஆகுது, இது ஆகுது. அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அது எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க, என்ன லெவலில் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃப்ளைட் பிளானிங்கில் வரும். இது வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதோ கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு ஒரு 10 நிமிஷம் டிலே. அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து இது எடுத்துகிட்டு நம்ம ஹைதராபாத் வந்தோம்னா ஹைதராபாத்துக்கு ஒரு 20 நிமிஷம் டிலே. அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு டெல்லிக்கு போகிறோம், டெல்லியில் ஒரு 1 மணி நேரம் டிலே. ஸோ இது வந்து காம்பவுண்டிங் டிலேஸ்னு பேர். இங்கே எனக்கு இந்த சென்னை ஒரு லெக்கில் வந்துட்டு போகிறது, நான் திரும்ப டெல்லியிலேருந்து பாம்பேக்கு கடைசி லெக்கு போகிறேன் இல்லையா, அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஒரு ஃப்ளைட் இஸ் லைக் கேன்சல்டுங்கிற அளவுக்கு வந்துடும். சார், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெங்களூரில் உள்ளவங்களும் ஹைதராபாத்தில் உள்ளவங்களும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்காக வந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலம் அப்படியே மாறிடுச்சு. நாம் வந்து பெங்களூருக்கு போகிறோம், இல்லாட்டா வந்து ஹைதராபாத்துக்கு போகிறோம். இன்னும் ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பேசஞ்சர்ஸை வந்து ஒரு வால்வோ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அந்தளவுக்கு வந்து பேம்பர் பண்ணிக்கிறாங்க. எங்கே சார் கோட்டை விட்டுருக்கோம்? ஏன் வந்து ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட், எனக்கு வந்து மாடல் பேர் சீரிஸ் பேர் எனக்கு தெரியாது, ஏன் சார் லேண்ட் பண்ண முடியாது? போயிங் 777 சொன்னேன் இல்லையா, போயிங் 777, ட்ரீம் லைனர், ஏர்பஸ் A380, ஓகே, இந்த மாதிரியான பெரிய எவ்வளோ சீட்டர் சார் அதெல்லாம் இருக்கும்? நீங்கள் சீட்ஸுங்கிறத விட நீங்கள் சீட்டு வேணா நீங்கள் அதான் பாதி சீட்டு பாதி இது பண்ணிக்கலாம். ஓகே மேட்டர். ஓகே, ரேஞ்சஸ் மேட்டர். எவ்வளோ ரேஞ்சஸ் சார்? எவ்வளோ ரேஞ்சஸ், அதாவது நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, சென்னையிலேருந்து எடுத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக போய் லண்டனில் போய் இறங்கலாம். ஓகே, இல்லை நான் ஸ்டாப்பாக சில இதில் பார்த்தீங்கன்னா போய் நியூயார்க்லேயே போய் இறங்குறதுக்கான ஏர்கிராஃப்ட் கெப்பாசிட்டி இருக்குது ஒரே சிங்கிள் இதில். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், போய் துபாயில் இறங்கி துபாயிலேருந்து வேறு இது பிடிச்சி போகிறோம், இல்லை டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து வேறு இது பிடிச்சி போகிறோம். லாங் ரேஞ்சஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ். இப்போ டைரக்ட் பஸ்ஸுக்கும் பாயிண்ட் பஸ்ஸுக்கு உள்ள பஸ் இருக்கா. சோ நம்ம ஆபரேட் பண்றது பாயிண்ட் டு பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட ஆபரேட் பண்ற மாதிரி. டைரக்ட் இது இல்ல. ஏன் சார் அந்த பெரிய ஏர்கிராஃப்ட் நம்மளால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல? ரன்வேயோட லெந்த். ஓகே, நீங்க நம்மளோட ரன்வேயோட லெந்த் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அடுத்தது அதோட பிரெத். சோ பெரிய விமானம் இறங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அதோட பிரெத்தும் பெருசா இருக்கணும். ஓகே, பிரெத்தும் பெருசா இருக்கணும், லென்த்தும் பெருசா இருக்கணும். இதே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் டேக் ஆஃப் லேண்டிங், ஐ மீன் ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் ஷார்ட் லேண்டிங் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ அட்வான்ஸ் ஆகுது. பட் பெரிய இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கை இருக்கும். ஆமாம். ஸோ ரெக்கை இதானதுக்கு அப்புறம் சாரி இல்லை ஸோ பெரிய ரெக்கை இருந்துச்சுன்னா வந்து இறங்கிட்டு அதை திருப்புறதுக்கான ஸ்பேஸு, ஓகே, அதை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து திரும்ப பார்க்கிங் பேல வைக்கணும், இது பண்ணணும். அதை வச்சிங்கன்னா ஒரு பெரிய விமானம் வச்சிங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் பேயோட இல்லை 5 விமானத்தோட இடத்த ஆக்கிபை பண்ணியிருக்கோம். ஓகே, திரும்ப இதை எடுத்துட்டு இது வரணும்னா வழிவிடு மொத்தம். ஸோ சென்னையில் ப்ராக்டிக்கலாக வந்து பெரிய ஒரு ஏர்கிராஃப்டை இறக்க முடியாது. லேண்ட் பண்ண பெரிய ஏர்கிராஃப்ட் இறக்க முடியாதுன்னா என்ன ஆகும், பெரிய டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்மளால போக முடியாது. ஓகே, இங்கேருந்து டேரெக்டாக லண்டனுக்கோ நியூயார்க்குக்கோ இல்லை இன்னொரு லாங்கர் டெஸ்டினேஷன்ஸ் மேபி லைக் டோக்கியோக்கோ இதுக்கோ டேரெக்ட் இது பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம வந்து பெங்களூரு ஹைதராபாடே போகிறோம். இந்த பக்கம் போகிறதா இருந்தால் சிங்கப்பூர் இறங்கி சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மாதிரி போகிறது,
சிங்கப்பூர்லேருந்து இறங்கி டோக்கியோக்கு மாதிரி போகிறது, இது பண்ணுறது மாதிரியான இதெல்லாம் போகிறோம். டைரக்ட் விமான போக்குவரத்து நமக்கு அப்போ வந்து ஸோ சென்னைக்கு ஒரு புதிய ஏர்போர்ட் வேணும்னு சொல்றீங்க எப்படி பார்த்தாலும். கம்பல்சரி அது வந்து உங்களுக்கு வந்து மஸ்ட்டு. சென்னை நீட்ஸ் நியூ ஏர்போர்ட். ஓகே சார், எல்லாமே ஓகே சார், நானுமே அதோட நான் வந்து உடன்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் டேட்டா படி 4 ஜோன் தான் இருக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அதில் 3 ரூல்ட் அவுட்டு. ஒன்று நார்த்தில் பண்ண முடியாது, 800. சவுத்லேயும் பண்ண முடியாது. வெஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து பண்ண முடியும். அங்கதான் பரந்தூர் அண்டு பன்னூர் இருக்கு. சட்டசபையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் நாங்கள் வந்து ஏர்போர்ட் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. எங்க ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தாலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுதான் வருது. விவசாய நிலங்கள் ரோடு போட்டா பாதிக்காது. அதே கேள்விதான் எனக்கு இருக்கு. விவசாய நிலங்கள் பாதிக்க கூடாதுன்னா திருச்செந்தூர் பக்கத்துல, தூத்துக்குடி பக்கத்துல தேரிக்காடு இருக்கு, அங்கதான் வந்து ஏர்போர்ட் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். எங்க சார் சென்னைக்கு புதிய ஏர்போர்ட் வேணும்னு சொல்றீங்க, எங்க வைக்க முடியும்? தேரிக்காடுன்னு சொல்றீங்க. தேரிக்காடு ஒன் ஆஃப் தி ஜியாலஜிக்கலி ஒரு ரொம்ப ஒரு யூனிக் இடம் தான். ஆமா. சோ எந்த இல்ல விஷயம் அந்த இடத்துல விவசாயம் நடக்கலங்கிறதுனால தான் அந்த இடத்துல நான் அப்படி சொல்றேன். அப்போ விவசாயம் மட்டும் தான் முக்கியமான்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ஜியாலஜிக்கலி லைக் நம்மளோட 5 வகையான நிலங்கள்ல அதுவும் யூனிக்கான ஒரு பாலை நிலம் கணக்கு அது. ஆமா, அதையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. அப்புறம் என்ன சார், கடல்ல நான் இப்படி சொல்லிடுறேன் சார், கடல்ல ஏர்போர்ட் கட்ட முடியாது, பண்ணவும் கூடாது. ஆமா, அதுவும் பண்ணக்கூடாது. கடல்ல வந்து உங்களுக்கு வந்து ஹைவேஸ் போடுறதே அது இதை விட அது ஜியோலாஜிக்கலி அது ஒன்றும் பெரிய டிசாஸ்ட்ரஸான ஒரு இதுதான். அது நான் சொல்றேன் பாருங்களேன். அது பன்னூர் ஓகே, பரந்தூரோ பன்னூரோ 800 ஓகே, ஏதோ ஒன்று கண்டிப்பா தேவையான்னு கேட்டா தேவைதான். ஓகேவா? இதுக்கு அடுத்த கேட்டகரிஸ் வரும். இது வரும் நமக்கு. சென்னைக்கு முதல் விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சென்னைக்கு விமான நிலையம் தேவையா அப்படின்னு கேட்டா தேவை. எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. இருக்கிறத வச்சு ஓட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓட்டலாம், ஒரு 3 வருஷத்துக்கு ஓட்டலாம், அதுக்கப்புறமும் ஓட்டலாம். அது என்ன நொண்டி குதிரை மாதிரி அது பின்தங்கி தான் இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாம் பெங்களூர் கூடவும் சென்னை கூட நம்மள வந்து போட்டி போட முடியாது. ஸோ நம்ம பெங்களூர் கூடவும் ஹைதராபாத் கூடவும் போட்டி போட முடியாது. இந்த இதை வச்சுட்டு போட்டி போட முடியாது. இப்பவே போட்டி போட முடியலங்கிறீங்களா? ஏங்க நம்ம நமக்கு இருக்க ரன்வே பார்த்தீங்கன்னா 1300 ஏக்கரோ என்ன ரன்வேல டோட்டல் ஏர்போர்ட்டோட இது. அவங்களோடது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் பக்கம். 5000 ஏக்கர்னு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரன்வேக்கு 2 ரன்வே போடுவீங்க. ஓகே, இந்த ரன்வே மட்டும் இல்லாம இதுக்கான கனெக்டிங் பார்ட்ஸஸ் டாக்ஸி வேஸ்ன்னு இருக்கும். ஓகே, இந்த ரன்வேல இருந்து எக்ஸிட் ஆகி திரும்ப பேக்கு கொண்டு வர வழிமுறைகள் உங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 இறக்கலாம், இதாக இருக்கலாம். நம்மளோட பேசஞ்சர் ஏர்போர்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, அவங்க எவ்வளவு, நீங்க இந்த கணக்கு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பின்தங்கி போயிருக்கோம். ஓகே சார், ஒரு புதிய ஏர்போர்ட் வரதுக்கு ஃபீஸிபிளான இடம் எது சார்? ஃபீஸிபிளான இடமா? என்னை பொறுத்த வரைக்கும் எது ஃபீஸிபிளான இடம் எனக்கு தேவை ஆஸ் அ பைலட்டா எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டக்கல்ஸ் இல்லாத இடங்கள். ஓகே, அதாவது ஃப்ளாட்டான ஏரியாஸஸ் இருந்துச்சுன்னா முதல் விஷயம் உத்தமமான விஷயம் எனக்கு அது தேவை. ஓகே, சுத்தி வந்து அப்டக்கல்ஸ் இருக்கக்கூடாது. மலைகளோ குன்றுகளோ பெரிய கட்டிடங்களோ இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு அது உத்தமமான விஷயம். ஓகே, அப்போ சென்னைக்கு கிழக்குல நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்த பார்க்கலாமா? இப்போ ஒரு இடம் இருக்குன்னா ஏற்கனவே சென்னை மீனம்பாக்கம் இருக்கு. மீனம்பாக்கத்துக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 இடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்குல பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்குல பண்ண முடியாது. ஏன்? கடல் இருக்கு. ஓகே, ஃபுல்லா கடல் மேல போய் நம்ம கட்ட முடியாது. அது அதோட ரூல்ட் அவுட். கிழக்குல விட்டுறலாம். சரி, வடக்குக்கு போகலாம். வடக்குல கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலையங்கள் தான் முக்கியம். அப்ப கழிமுகம் முக்கியம் இல்லையான்னு கேட்டா கழிமுகமும் ரொம்ப முக்கியம். வடக்குல பாத்தீங்கன்னா 800 கழிமுகம் இருக்கு. அங்க 800ல ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறைய இருக்கு அந்த இடத்துல. இல்ல, அதுவே பெரிய தப்பு. இந்த இது அனல் மில் நிலையம் வச்சு அதோட சாம்பல் எல்லாத்தையுமே போய் இந்த கழிமுகத்துல கொட்டி அதுவே பெரிய ஜியோலாஜிக்கல் டிசாஸ்டர். அது அந்த இடத்துல பண்ண முடியுமான்னு கேட்டா 800ல பண்ண முடியாது. 800க்கு இன்னும் வடக்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி ஸ்ரீஹரிகோட்டா உங்களுக்கு ராக்கெட் ஏவுதள இஸ்ரோ அங்க வச்சிருக்காங்க. இஸ்ரோ இது இருக்கு. நம்ம இந்த பக்கம் ரன்வே எடுத்துட்டு ஃப்ளை பண்ணி போறோம். அங்க ராக்கெட் பண்ண முடியாது. அதுவும் பாதுகாக்கப்பட்ட இல்ல. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வடக்கு போலாம் பாத்தீங்கன்னா ஆந்திரா பார்டர் முடிஞ்சுதான். நம்ம ஊர் கிடையாது, வேற ஒருத்தவங்களோட ஊர் அது. சரி, வடக்கு ரூல்ட் அவுட். தெற்குல வாங்க. தெற்குல எங்க பண்ணலாம்? மகாபலிபுரம், செங்கல்பட்டு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு ஏரியால பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தீங்கன்னா அதோட ஜோன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா கல்பாக்கம் மணல் மில், அணுமின்
ஆமா, அணுமின் நிலையம் அட்டாமிக் ஸ்டேஷன் தான் இருக்கு. ஸ்டேஷன் கிட்ட வரும். அட்டாமிக் ஸ்டேஷன் பக்கத்துல ஃப்ளை பண்றதுல என்ன ரிஸ்க் உங்களுக்கு? அது வந்து ஒரு ஆபத்தான இதான ரொம்ப சவுத்தும் முடியாது, ஏன்னா அங்க இருக்கிறதால அது வந்து ரொம்ப ஆபத்தான அட்டாமிக் ஸ்டேஷன் அதனால பண்ண முடியாது. அது ஆபத்தான விஷயம். அதை விட்டுறலாம். ஸோ வடக்கு மேற்கு தான் பேலன்ஸ், மேற்கு ஒண்ணுதான் அது. அப்ப மேற்குல உங்களுக்கு எனக்கு டெக்னிக்கலா எதை வேணாலும் சொல்லிக்கலாங்க. அது பன்னூர் பரந்தூர் வேற என்ன சொன்னீங்க? ஸ்ரீபெரும்புதூர்ல என்னதுன்னா அந்த இடத்துல பக்கத்துலயே ஒரு ரன்வே இருக்கு, ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு. சோலாவரம் ஏர் ஸ்ட்ரிப் இருந்தது. அது ரொம்ப சின்ன ஏர் ஸ்ட்ரிப். இன்னைக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்துருச்சு. அந்த feasibility 2006ல அந்த இடத்த பார்த்தாங்க, ஆனா பண்ண முடியல. இது இருக்கு, வேலூர் இருக்கு. வேலூர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இங்க இருந்து உங்களுக்கு வந்துரும். அரக்கோணம் இருக்கு. அரக்கோணம் பாத்தீங்கன்னா வேலூர்லயும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் என்ன பிரச்சனைன்னா, நீங்க டேக் ஆஃப் பண்ணீங்கனால இமிடியேட்டாவே மிலிட்டரி ஃப்ளையிங் ஜோனுக்குள்ள வருவீங்க. ஏன்னா அரக்கோணத்துல வந்து ஐஎன்எஸ் ராஜாளி இருக்கு, ராஜாலியோட ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு. நீங்க 2015 பெருவெள்ளம் வந்தப்போ அங்க ராஜாலியில வந்து ராஜாலியில இருந்து ஆபரேட் பண்ணாங்க. சோ அங்க இது பண்ண முடியாது. சோ அப்ப மேபி லைக் பரந்தூர் ஆர் பன்னூரா? எஸ், பன்னூர். ரெண்டு இடத்துல எது வேணாலும் இருக்கட்டும். அது வந்து இது இல்ல. ஆனா நீங்க ஃபியூசிபிளான இடம்ங்கிறது வெஸ்ட் மட்டும் தான், சென்னைக்கு வெஸ்ட் மட்டும் தான் சார். நான் சவுத்தே நாம வச்சுக்கலாம் சார். செங்கல்பட்டு ஆர் மதுராந்தகத்தை கூட ட்ரை பண்ணிக்கலாம் சார். பண்ண முடியுமா? விவசாய நிலம் பாதிக்க கூடாதுங்கிறாங்க, மதுராந்தகத்தை கூட வச்சுக்கலாம். விவசாய நிலம் போது நான் சொல்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப முன்னாடி சென்னை மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்ல இருக்கும்போது சொல்லுவார், நீங்க மெட்ராஸ்லேருந்து டேக் ஆஃப் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஷ்ணிகா கொடி மாதிரி இருக்கும் பாரு. ஓகே, பூஷ்ணிகா கொடி அப்படின்னா வந்து ஃபுல்லா வந்து அங்கங்க வாட்டர் பாடிஸா தான் இருந்துச்சு. செங்கல்பட்டு டேக் ஆஃப் பண்ணி பார்த்தா அவ்வளோ வாட்டர் பாடிஸஸ் ஃபுல்லா அங்கங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 மாவட்டங்களுக்கு ஏரி மாவட்டங்கள் தான் பேரு. அவ்வளோ ஏரிகள் இருக்கும். அது இப்போ இருக்கான்னு கேட்டா இல்ல, கிடையாது. இது கிடையாது உங்களுக்கு. ஸோ அதை எப்படி பண்ண போறாங்க என்ன இதுங்கிறது அது அவங்களோட. இப்போ நாம டிராப் பண்ணிட்டோம் சார், லேண்ட் அக்யூர் பண்ணி டிராப் பண்ணியாச்சு. அதுக்கே கிட்டத்தட்ட பல லேண்ட் அக்யூர் பண்றதுக்கே பல போராட்டம் 2019ல ஆரம்பிச்சு 26ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கே நான் வந்து ஒரு புதிய இடத்த பார்த்து லேண்ட் அக்யூர் பண்ண ஆரம்பிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புதிய ஏர்போர்ட் வருவதற்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? இப்படி வச்சுக்கலாம். பேசிக்கா எனக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு இது பண்றதுக்கு ஒரு 5 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு மேலே டெக்னிக்கல் இது எல்லாமே பண்ணி ஃபங்க்ஷனலாக ஆப்ரேஷனலாக வர்றதுக்கு 10 வருஷம் மினிமம். அதாவது ஆளு அம்பு படை பலம் அத்தனையுமே நீங்கள் இருந்தாலும் 10 வருஷம் ஆகுங்கிறீங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனலாக. அதாவது நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சரில் இதில் கட்டி முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் அதான் வந்துருச்சே பேன் அப்படிலாம் இல்லை. உள்ள டெக்னிக்கலாக நிறையா ரேடார்ஸ், சிக்னல்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு ஆமாம் நிறையா இது இருக்குது. அதோட ஃபங்க்ஷனல் விஷயங்கள் இருக்குது. 2-1 ஃப்ரோ இது இருக்குது. எப்படியோ 10-15 வருஷம் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் இது ஆகிறதுக்கு வந்துடும். அது 2 days பிஃபோர் சட்டசபையில் கூட பேசிட்டாங்க, சென்னை ஏர்போர்ட்டில் டெர்மினல் 5 கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டலாங்க. டெர்மினல் 5 நீங்கள் டெர்மினல்ங்கிறது என்னங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அதான் இவங்க சொன்ன மாதிரி மால் அது மட்டுமே தான் ஏர்போர்ட், அதை மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது தவறு. ஸோ டெர்மினல் 5 கட்டதுனாலையும் ஏர்போர்ட் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வராது. இருக்கிறது ஒரே ரன்வே தான். அதை வச்சு நீங்கள் அந்த ரன்வேவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதை வந்து பெருக்கல் தானே அது பேர். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். லென்த் வைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிரெத் வைஸும் பண்ண முடியாது. இல்ல அந்த பக்கம் இருக்க ஓப்பன் கிரீன் ஃபீல்ட்ஸ் எனக்கு ஒரு 30 டிகிரிஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. பேரல் ரன்வே பண்ண முடியுமா? முடியாது. பண்ண முடியாது. அப்டக்கிள்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. இந்த பக்கம் பரங்கி மலையும் எடுக்க முடியாது, அந்த பக்கம் திரிசூல மலையும் எடுக்க முடியாது, அப்புறம் பல்லாவரம் மலையும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சரி, இந்த பக்கம் ஒரு 20,000 குடும்பங்கள், அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். ஆமா, நிச்சயமா இருக்கும். அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். அந்த குடும்பங்கள் பொழிச்சலூர், பம்மல், பல்லாவரம் இந்த பக்கம் இருக்கிற இடம், இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக இது வந்து ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்தாச்சு. இதோட டிஸ்டர்பன்ஸுக்கு பண்ணாமல் மேலும் உட்காந்து இது பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு க்ளீன் ஸ்லேட், க்ரீன் ஃபீல்டுங்கிறது வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட். ஓகே, ஒரு க்ளீன் ஸ்லேட்டில் நீங்கள் அழகாக புதுசாக தேவையான இதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். இங்க டேங்கர் லாரியை வச்சு தான் ஃபியூல் போடுறோம். ஓகே, அதெல்லாம் வந்து அவுட்டேட்டடான டெக்னாலஜி இல்ல சார். அவுட்டேட்டடான இது ரிஸ்கான உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரதுக்கும் இஸ் லைக் வெரி ஈஸியர். சோ இப்போ நாம வந்து டேங்கர்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கோமா? ஃபியூல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா சென்னையில. ஆமா சென்னையில இது டேங்கர்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். சில இந்த ஏரியால கூட
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சென்னையில் வந்து உங்களுக்கு ஃப்ளையிங் கிளப் முன்னாடி இருந்தது. இப்போ மாத்திட்டாங்க, ட்ரிச்சிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ண நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளையிங்க்குன்னு போனா அப்போ சொல்லுவாங்க, வாப்பா நீ தான் வந்திருக்கியா, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ரேக் பண்ணாங்க. ஓகே நாங்கெல்லாம் வந்து 3 வருஷம் ஆச்சு. ஓகே 3 வருஷமா என்னோட ஃப்ளையிங் ஹவர்ஸ் தெரியும் 15. நாங்க 3 வருஷத்துல அவனால 15 மணி நேரம் தான் பறக்க முடிஞ்சது. பிஸி ஏர்போர்ட். ஓகே பிஸி ஏர்போர்ட்ல எங்க உங்களுக்கு ஒரு ட்ரெயினி பைலட்டால பறக்க முடியும்? இப்போ கிளப்பையே மாத்தி ட்ரிச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா. அப்போ புது இனோவேஷன் எங்க, ஒரு எலான் மஸ்க் மாதிரியான ஒரு புது ஆட்களை எங்கேருந்து கொண்டு வர முடியும்? அது இது இல்லை. ட்ரோன்ஸு, ஃப்ளையிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு அட்வான்ஸ்டாக நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பண்ணாதான் பெட்டராக. சென்னை வந்து மீளுவதற்கு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து ஒரு வாழ்ந்து கட்ட நகரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கராச்சி, கல்கட்டா மாதிரி ஒரு நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்படும்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப நன்றி ராகவ். ஏன் சென்னைக்கு ஒரு புதிய ஏர்போர்ட் தேவைன்னு ஒரு பைலட் பார்வையில் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நீங்கள் பார்த்த ஏர்போர்ட்லேயே சென்னை ஏர்போர்ட் தான் ரொம்ப ஒரு பைலட்டுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஏர்போர்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஏர்போர்ட். அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. பார்க்கலாம் சார். ரொம்ப காமன் ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற வகையில் ரொம்ப நல்லாவே பேசியிருக்கீங்க. நேரம் குறித்து பேசியமைக்கு எஜுகேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ராகவ். தேங்க்யூ ஸோ மச் தாமரை. மிக்க நன்றி.